மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால உயிரணுக்கள் குறைவு ஏற்பட்டு ஆண்மை குறைவு ஏற்படும். இது உண்மை. அதை நிறுத்தின அப்புறமா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறகு இனிமேல மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி எனக்கு. ஆமாங்க, இட்லி சாப்பிட்றதுனால சில பேருக்கு கண்ணு தெரியாம போச்சு. அவங்க கிட்ட இட்லி சாப்பிடாதீங்கன்னு நான் சொன்னேன், அவங்களுக்கு திரும்பவும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடங்கப்பா. பீஃப் சாப்பிட்டா இன்ஃபர்டிலிட்டி வரும்னு சொல்றது நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்க சயின்ஸ் பேஸ்ட் நியூட்ரிஷனுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா இமிடியேட்டா ஃபாலோ தட்டுங்க. ஒரு குறிப்பிட்ட முழு உணவு, நீங்க அது பீஃபாவும் இருக்கலாம் இல்ல சோயாவாவும் இருக்கலாம், அது நீங்க சாப்பிடும் போது அது நம்ம வயிற்றுக்கு போதுங்க. வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம குடலுக்கு போவோம், லிவர் சில என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணும். அண்ட் நீங்க முழு உணவு புரோட்டீனா சாப்பிடுறீங்கன்னா அது உங்க ரத்தத்துக்கு அமினோ ஆசிட்ஸா போகும். கார்போஹைட்ரேட்ஸா சாப்பிடுறீங்கன்னா அது குளுக்கோஸா போகும். கொழுப்பு சாப்பிடுறீங்கன்னா அது சின்ன சின்ன கொழுப்பு ஃபேட்டி ஆசிட்ஸா தாங்க நம்ம ரத்தத்துக்கு போவோம். விஷமா இருந்தா மட்டும்தான் நம்ம வயிற்றுல இருந்து ரத்தத்துக்கு போய் இந்த மாதிரி மூளைய இல்லனா ஹார்ட்ட இல்ல நரம்ப இல்ல வேற ஏதாவது உறுப்பை அஃபெக்ட் பண்ணுங்க. முழு உணவு இத பண்ணாது. சோ நீங்க பீஃப்னு எடுத்தீங்கன்னா அதை நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணும் போது உடம்புக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் நம்ம ரத்தத்துக்கு போகுங்க. அதை தவிர பீஃப்ல கிரியாட்டின் இருக்கு, ஜிங்க் இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, அயர்ன் இருக்கு. அது எல்லாமே ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப தேவையான விஷயங்க. அதை தவிர கேலரிஸ்னு பாத்தீங்கன்னா 120 இருந்து 140 கேலரிஸ் தான். வெயிட் லாஸ்க்கும் ஒரு சூப்பரான விஷயம். இன்ஃபர்டிலிட்டி யாருக்காவது இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. நீங்க ஸ்மோக் பண்றீங்களா, ட்ரிங்க் பண்றீங்களா, உங்க தூக்கம் எப்படி இருக்கு, டயட் கரெக்டா பேலன்ஸ்டா எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, தைராய்டு இருக்கா, PCOS இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, நீங்க எப்பவுமே அதிகமான சர்க்கரை எடுக்கிறீங்களா, இல்லனா உங்க உடம்புக்கு தேவையான சிறு ஊட்டச்சத்துக்களும் பெரு ஊட்டச்சத்துக்களும் நீங்க எடுக்காம இருக்கீங்களா, அண்ட் ரொம்ப முக்கியமானது உங்க லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது. ஏன்னா மனிதர்களோட ஃபர்டிலிட்டி ஒரு முழு உணவால டிபெண்டா இருந்துச்சுன்னா எதுக்குங்க இவ்வளவு ஃபர்டிலிட்டி ரிசர்ச், ஐவி கிளினிக், ஸ்பெர்ம் அனாலிசிஸ், ஹார்மோன் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி கூட நிறைய பேருக்கு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க பீஃப் சாப்பிட்ற ஒரு பர்சனா இருந்தா அது உங்க ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணாது. ஆனா முழு உணவுகளை பத்தி இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த வீடியோஸ் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இந்த வீடியோஸ் பாக்குறத நிறுத்திடுங்க. நீங்க ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி பீஃப் சாப்பிடுறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.